Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அனிரா ட்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் ரெட் கலரில் இருந்ததுன்னா தென் ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் இந்த சில்க் சாரீ ப்ளவுஸை வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இதை வந்துட்டு டிசைன் பண்ணிடலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா அந்த லேஸ் மட்டும்தான். இந்த மாதிரி லேசஸ் மீட்டர் வந்துட்டு ஒரு 10 ருபீஸ்க்கே நிறைய டிசைன்ஸ் அண்ட் ஷேப்ஸில் கிடைக்குது. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ இது ஒரு ஈஸியஸ்ட் வே ஆஃப் டிசைனிங் த ப்ளவுஸ். ஸோ இது பாருங்கள், நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இந்த ப்ளவுஸோட. ஸோ இது வந்துட்டு காமனாக எல்லா சில்க் சாரீ ப்ளவுஸஸ்க்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதை வந்துட்டு நான் இப்படி நெக்லைன் ஃபுல்லாக சுற்றி வைக்க போகிறதில்ல. அதுதான் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டிசைனிங் நெக்லைன் இல்லையா. பட் நான் அதை இங்கே பண்ண போகிறதில்ல. இது வந்து கொஞ்சம் மாடர்னாக பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்லாண்டிங்காக இதை வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு எவ்வளோ லென்த் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வேணுங்கிற லென்த் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஹேண்ட் ஸ்டிச்சிங்லேயும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை வந்துட்டு உங்கள்கிட்ட மிஷின் சிவிங் மிஷின் இருந்ததுன்னா அதுலேயும் வந்துட்டு சூப்பராக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங்கில் சீக்கிரமாக எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்படி ஸ்லாண்டிங்காக எவ்வளோ வேணுமோ நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுட்டு சிவிங் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரன்னிங் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேட்சாக வந்து ஃபுல் ரவுண்டுக்கும் நீங்கள் வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி லேசர்ஸ் வந்துட்டு ஒரு மீட்டர் ஒரு 10 ருபீஸ்க்கே விற்கிது ரீட்டைல் ப்ரைஸே. ஸோ இது வந்துட்டு ஃபுல் பஞ்சாக வாங்கினீங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் ஒரு 80 ருபீஸ் 100 ருபீஸ்க்கே வந்து உங்களுக்கு 9 மீட்டர்ஸ் கிடச்சிரும். இதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் லேஸாகவும் யூஸ் பண்ணலாம், எல்லாம் கட் பண்ணிவிட்டு தனித்தனி பேச்சஸாகவும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்துட்டு கட் பண்ணி தனித்தனி பேச்சஸாக எடுத்துகிட்டு ஃபுல் நெக்லைனுக்கும் எப்பவும் போல் டிசைன் பண்ணுறதும் பண்ணலாம். தேவைன்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் அது வேணால் டிசைன் பண்ணி போடுறேன். ஸோ மேபி கொஞ்சம் பேர் நோட்டீஸ் பண்ணிட்டு கேட்கலாம், ப்ளவுஸ் வந்துட்டு ஏன் வந்து அயர்ன் பண்ணல அப்படின்ட்டு. என்னோடய மிஷின் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. சாரி, அயர்ன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இதை அயர்ன் பண்ணி ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் நான் அப்படியே டிசைன் பண்ணுறேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரினா கண்டிப்பாக வந்துட்டு அயர்ன் பண்ணிட்டு தான் வந்துட்டு டிசைன் பண்ணணும். பட் இது வந்துட்டு நார்மலாக லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தானே. இதுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நான் இங்கே வந்துட்டு காமன் கோல்ட் கலர் எடுத்து டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் வந்துட்டு உங்களோட சாரீக்கு மேட்சான லேசஸ் வாங்கினீங்கன்னா உங்கள் ப்ளவுஸ்க்கு கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக அமையும். பேசிக் ஐடியா என்னென்னா, நம்ம ப்ளவுஸோட இந்த லேசர்ஸ் அண்ட் பீட்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற ஒர்க்கு எடுப்பாக இருக்கும். சேம் கலரில் இல்லை சேம் டிண்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் லேசர்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் அண்ட் பீட்ஸ் வச்சிங்கன்னா சுத்தமாக உங்களோட டிசைன் எடுப்பாகவே இருக்காது. எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் அது ஒன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ பார்வையாக இருக்காது. ஸோ நல்ல கான்ட்ராஸ்டான மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணுங்கள் உங்களோட ப்ளவுசஸ்க்கு. ஸோ தட் உங்கள் ஒர்க்கோட ரியல் பியூட்டி வந்து அப்போ தான் வெளியில் தெரியும். ஸோ இப்போ இது ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இதனுடைய பேஸ் கலர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மெரூன் ஆர் ரோஸ் கலரில் இருக்குது, நல்லா பியூட்டிஃபுல்லாக. அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இந்த கோல்டு இருக்கிறனால நல்லா எடுப்பாக தெரியுது அந்த ஒர்க்கு. அதே ஒரு கோல்டு கலர் ப்ளவுஸில் இந்த பர்டிகுலர் கோல்டு லேஸை வச்சா எப்படி இருக்கும்? அதுதான் பேசிக் ஐடியா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து சைட்ஸில் ஒரு சின்ன பொக்கே ஷேப் ஆர் சின்ன ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு வந்துட்டு இந்த ரவுண்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி. தென் எகெயின் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளார் ஷேப்பில் வரும். இதை வந்துட்டு அப்படியே நம்ம சிவிங் மிஷின் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ தட் அதனுடைய ஷேப் மாறாமல் இருக்கும். இதை வந்து நல்லா நாட் பண்ணிவிட்டு அதை ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நாட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு 3 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தது வந்துட்டு பீட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணி இதையும் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம்.
ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி. இப்போ வந்துட்டு கிளாஸ் மார்க்கர் வச்சு நான் இந்த இடத்துல பேசிக் அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு இது எந்த மாதிரி வேணும் அப்படின்னு வச்சுக்கிறேன். கொஞ்சம் மேலே தான் வச்சுருக்கேன் டிசைனு. ஏன்னா நம்ம வந்து சாரீ போடும்போது கீழே வந்துட்டு மறைஞ்சிரும். ஸோ இப்போ பீட்ஸ் வந்து சீவிங் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸ் ஆட் பண்ணி இப்போ நீடில் வந்துட்டு கீழே கொண்டு போயிருங்க. கீழே கொண்டு போயிட்டு எகெயின் லாஸ்ட்டு பீடுக்கும் கொஞ்சம் முன்னாடி மேலே கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு எகெயின் லாஸ்ட் பீட் வழியாக அந்த த்ரெட்டு போகிற மாதிரி, ஸோ தட் உங்களோட பீட்ஸில் ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும். இந்த மாதிரி லாஸ்ட் பீடில் விட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா. நார்மல் நீடில் வந்து நம்ம இந்த மாதிரி பீட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது இப்போ எகெயின் ஒரு 4 to 5 பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி வந்துருச்சு. இதுவும் அதே மாதிரி தான் லாஸ்ட்டு பீடுக்கும் கொஞ்சம் முன்னாடி இப்போ நீடில் கீழே குத்தி கொண்டு போயிடணும். எகெயின் நீடில் கீழேருந்து மேலே வரணும். எந்த இடத்துலனா லாஸ்ட்டு பீட்டுக்கும் கொஞ்சம் கீழே. எகெயின் இப்போ வந்து லாஸ்ட் பீட் வழியாக த்ரெட்டு வெளியில் போகணும். இந்த மாதிரி ரிமைனிங்கும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரேமில் போட்டே ஒர்க் பண்ணி பழகிருச்சு. அதனால் நார்மலாக ப்ளவுஸை கையில் வச்சுட்டு என்னால் ஸ்டிச் பண்ணவே முடியல. அதனால் நான் ஃப்ரேம்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் இந்த ஒர்க் ஆரம்பிக்கும் போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் ஃப்ரேமில் போடவே இல்லை. ஸோ இப்போ இந்த ஃபுல் லென்த்தும் முடிச்சிட்டேன். இப்போது இந்த இடத்துல அந்த ஃப்ளார் மாதிரி ஒரு பேட்டர்ன் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லேஸ் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியும் வைக்கலாம், இல்லை நீங்கள் எந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்களோ அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், எப்படி வச்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரேண்டமாக ஒரு 3 தடவை 4 தடவை வந்துட்டு நீடில் இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எகெயின் அது வந்து பெட்டல் மாதிரி வெளியில் போகுது இல்லையா, அங்கேயும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி லேசஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபேப்ரிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக்கை வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கூட நீங்கள் ஃப்ளார்ஸ் வந்து செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். என்னோடய ஃப்யூச்சரில் வீடியோஸில் வந்துட்டு நான் அதெல்லாம் கவர் பண்ணுறேன். அந்த மாதிரி ஃபேப்ரிக் ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து செஞ்சு உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ரேண்டமாக நான் அங்கங்கே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எப்படி நான் வந்து கீழே ஹோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி மேலேயும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக அந்த மாதிரி நிற்கும். மேலே போடும்போது லாஸ்ட் லேயர் துணியோடு ஒட்டி இருக்கு இல்லையா, அந்த லேயர் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியஸ்ட்டு வே ஆஃப் டிசைனிங் ப்ளவுஸ். யார் வேணாலும் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் இந்த ஒர்க்கு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, இந்த ஐடியா பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி ஒர்க் செய்ய விரும்பினாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் இப்போ தான் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு பிளான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ வந்து ஹோல்டிங் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ தட் உங்களோட பீடு ஒரே லைனில் இருக்கும். ஆரியில் எப்படின்னா ஒவ்வொரு பீடும் தனியாக ஸ்டிச் பண்ணுவாங்க, அதனால அது அப்படியே அந்த லைனில் நிற்கும். இதில் வந்து நம்ம கண்டினியூஸாக 4-5 பீட்ஸ் ஆட் பண்ணும்போது அது லைனில் நிற்காமல் கொஞ்சம் அங்கே இங்கே போகும். ஸோ அதை ஒரே லைனில் வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த மாதிரி ஹோல்டிங் ஸ்டிச் போடுறது. ஸோ ரிமைனிங் இருக்க ரெண்டையும் நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இது பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக மாடர்ன் லுக்கோடு இருக்குது. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி, சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயும் வந்துட்டு நான் ஸ்லீவ்ஸ் வந்து சில வீடியோஸில் தான் காட்டுவேன், ஸ்லீவ் ஒர்க் பண்ணுறத. இதில் பாருங்கள், ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். எப்படி நெக்லைன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணனோ அதே மாதிரி ஸ்லீவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் வந்துட்டு ஃபுல் ரவுண்டுக்கு கீழே கொடுக்காம லென்த் வைஸில் கொடுத்துருக்கேன். ஒரு 4 வந்துருக்கு. ஸோ லென்த் வைஸில் இது ஃபிக்ஸ் பண்ணது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு 10 ருபீஸில் 10 மினிட்ஸில் நார்மலாக இருந்த ஒரு ப்ளவுஸை இப்படி பியூட்டிஃபுல்லாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தாலும் பரவாயில்ல. தென் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.